ஹதீஸ் 201. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் மறுமையில் மனிதர்களை ஒன்று சேர்ப்பான். இறை விசுவாசிகள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் அருகில் இருக்கும். அப்போது அவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். எங்கள் தந்தையே, எங்களுக்கு சொர்க்கத்தை திறந்துவிட செய்யுங்கள் என்று கூறுவார்கள். உங்கள் தந்தையின் தவறுதான் சொர்க்கத்திலிருந்து உங்களை வெளியாகிவிட்டதே, அதற்கு தகுதி வாய்ந்தவன் நான் இல்லை. நீங்கள் என் மகனும் அல்லாஹ்வின் நேசருமான இப்ராஹிமிடம் செல்லுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். இதற்கு தகுதியானவன் நான் இல்லை. பல நிகழ்வுகளுக்கு பின்னரே நான் நேசனாக ஆனேன். அல்லாஹ்விடம் பேசிய மூசாவிடம் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார். பின்னர் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். இதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை. அல்லாஹ்வின் சொல்லையும் அவனது உயிராகவும் உள்ள ஈசாவிடம் செல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ இதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை என்று கூறிவிடுவார். பின்பு முஹம்மது ஆகிய என்னிடம் வருவார்கள். எழுந்து நிற்பேன், எனக்கு அனுமதி தரப்படும், அமானிதமும் உறவும் அனுப்பப்படும். சிராத்தினும் பாலத்தின் வலது இடது என இரு ஓரமும் அவ்விரண்டும் நிற்கும். அப்போது உங்களில் ஒருவர் மின்னல் போல் அதை கடப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம். மின்னல் கடந்து செல்வது போல் என்பது எப்படி என்று கேட்டேன். மின்னல் எப்படி கண் இமைக்கும் நேரத்தில் ஏற்பட்டு கடந்து நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, பின்பு காற்று போலவும் பறவை பறப்பது போன்றும் வேகமாக ஓடும் மனிதனை போன்றும் கடந்து செல்வர். அவர்களின் செயல்கள் அவரை அழைத்து செல்லும். உங்களின் நபி பாலத்தில் நின்று கொண்டிருப்பார். இறைவா, காப்பாற்று காப்பாற்று என்று கூறுவார். அடியார்களின் செயல்கள் இயலாமையை ஏற்படுத்தும். இறுதியில் ஒருவர் தவழ்ந்து கடக்க முயற்சித்தவராக வருவார். பாலத்தில் இரு ஓரங்களிலும் முட்கள் இருக்கும். அதற்கு கட்டளையிடப்பட்ட நபரை பிடிக்க வேண்டி அவை தொங்கவிடப்பட்டிருக்கும். அதை பிடித்துக் கொள்பவர் தப்பிப்பார், கீழே தள்ளப்படுபவர் நரகில் விழுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைராவின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நரகத்தின் ஆழம் 70 ஆண்டு கால தூரமாகும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 195.